ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் வேளாண் தீனா. இன்னைக்கு முதல் முறையாக நம்ம மலைவாழை விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். இது பார்த்திங்கன்னா மலைவாழை, மலை சரிவுகளில் விளையக்கூடிய ஒரு முக்கியமான இனம், வாழை இனம். வாழைங்கிறது எல்லாத்தையும் வாழ வைக்கிறோங்கிறதுக்கு உண்மை இந்த வாழை தாங்க. வாழையில் பார்த்தீங்கன்னா எத்தனை டில்லர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மலை வாழையில் கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்னன்னா, இருக்கிறதுலையே அதிக சுவைமிக்க பழமாக நம்ம மலை வாழை தாங்க பயன்படுத்துகிறோம். மலை வாழையில் அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குங்க. இது சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தாது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சளியே பிடிக்காதுங்க. இந்த மலை வாழைப்பழம் சாப்பிட்டா சளியே பிடிக்காது. பிறந்த குழந்தைக்கு நம்ம ஃபஸ்ட்டு விட்டுறோம் இல்லைங்களா, சாப்பாடு விட்டுறோம் இல்லைங்களா, அதில் வேக வைக்காமையும் இந்த மலை வாழைப்பழத்தை நம்ம சாதாரணமாகவே கொடுக்கலாங்க. மலை வாழைப்பழம் மிகவும் மருத்துவ முக்கிய குணம் வாய்ந்தது. மலை வாழையில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம நடவு பண்ணலாம் அப்படின்னாக்க, இதனோட நல்ல தாய் மரத்தோடைய வாழை இலையை வாழையுடைய கன்றுகளை எடுத்து அதை நம்ம ஒரு 10 அடிக்கு ஒரு வீதம் இந்த கன்றுகளை வைக்கணுங்க. இந்த கன்றுகளை வைக்கிறனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 10 அடிக்கு வைக்கிறனால நம்ம தூர்கட்டும் பருவம் தூண்டி விடப்படுது. அதாவது நம்ம சொன்னால் டில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இளங்குருத்துகள் வெடிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. அது நல்லா படர்ந்து இந்த 10 அடியுமே நல்ல கேப் இல்லாமல் ஃபுல்லாகிருங்க. இதை நட்ட ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 6 மாதத்துலேயே ஒரு பயிர் ஓரளவு வளர்ந்துருதுங்க. 1.5 வருஷத்தில் இது நல்ல தரமான ஒரு காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி தரமான ஒரு காய்களை இந்த வாழை கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பார்த்தோன்னாக்கா இதுக்கு சோகை உரிக்கிறது, அப்புறம் இந்த கவ்வாத்தி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வழக்கு சொல்ல கொந்தம் எடுக்கிறது, பட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறைகளை சரியாக பண்ணிவிட்டு நம்ம இந்த எடுத்தோன்னாக்க கரெக்டாக 1.5 வருஷத்தில் இது காய்ப்பு தன்மைக்கு வந்துடுங்க. இது அறுவடை பண்ணும்போதும் சரி, நம்ம சந்தைப்படுத்துதல் மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குங்க. நல்ல விலையும் தரமான விலையும் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம மலை வாழையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதனோட மகத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு புதுசாக ஒரு பயிரோடு சந்திப்போமா?